வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கிறிஸ்தவர்களின் முக்கிய விழாக்களில் ஒன்று கல்லறை திருவிழாவாகும். முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ கல்லறைகளில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கல்லறைகளை அலங்கரித்து பொதுமக்கள் வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் கிறிஸ்தவ மக்களின் முன்னோர்களை நினைவு கூறும் வகையில் கல்லறை தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி இன்று புதுச்சேரியில் உப்பளம், முத்தியால்பேட்டை, உழவர்கரை, வெள்ளினூர், அரியங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கிறிஸ்தவர்கள் பூக்களை கொண்டு கல்லறையை அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏந்தி குடும்பத்துடன் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். கல்லறை திருநாளான இன்று நாடு முழுவதிலும் இறந்த முன்னோர்களின் ஆன்மாக்கள் போன ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு என்கின்ற விடுதலை பெற்று இறைவனிடத்தில் மோட்சம் அடைவதற்கான நிகழ்வாகும். இறந்த முன்னோர்களை நினைவு கூறும் வகையிலும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இறந்தவர்களின் கல்லறையில் மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி சாம்பிராணி காண்பித்து இறந்த முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு சிறப்பு ஆராதனை ஜெபம் செய்து திருப்பலி கொடுக்கப்பட்டது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அறிந்த தூய்மை நிலை எனப்படும் ஒவ்வொரு பாவத்திற்கும் பாவ மன்னிப்பு பெறுவதாகும். மேலும் ஆன்மாக்கள் பாவ மன்னிப்பு பெற்று இறைவனிடத்தில் விண்ணகத்தை அடைவதற்கு அழைத்து செல்வார் என நம்பப்படுகிறது. எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இறந்து இந்த கல்லறை திருநாளை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சி கடலூர் நெல்லிக்குப்பம் சாலையில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் கல்லறையில் இன்று மாலை 4 மணியளவில் புனித கிறிஸ்தவ பாதிரியார்கள் ஜெபித்து ஆராதனை செய்யப்பட்டு கொண்டாடப்பட்டது. இதில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இறுதியாக அப்பம் பெற்று வீடு திரும்பினர். புதுச்சேரி நேரு வீதியில் பழமை வாய்ந்த குபேர் அங்காடி என்ற பெயரில் பெரிய மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இங்கு 572 நிரந்தர கடைகள் மட்டுமின்றி ஏராளமான அடிக்காசு கடைகளும் உள்ளன. காய்கறி, பழம், மீன், இறைச்சி, ஜவுளி, பாத்திரம், அலங்கார பொருட்கள் என தனித்தனி பிரிவாக கடைகள் அமைந்துள்ளன. மார்க்கெட் கட்டி பல ஆண்டுகள் ஆவதால் கட்டிடம் மிகவும் சேதமடைந்துள்ளது. இதனால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 54 கோடி செலவில் பெரிய மார்க்கெட்டை முழுவதுமாக அடைத்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு முயற்சி மேற்கொண்டது.
ஆனால் வியாபாரிகளின் எதிர்ப்பால் இத்திட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது பெரிய மார்க்கெட் கட்டிடம் மிகவும் சேதமடைந்திருப்பதாக அசம்பாவித சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பாக அவற்றை இடித்து அகற்றக் கோரி புதுச்சேரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கோபால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளை அழைத்து பழுதடைந்துள்ள கட்டிடங்களை உடனடியாக இடித்து அகற்ற உத்தரவிட்டது. அதன் பேரில் புதுச்சேரி நகராட்சி மூலம் முதற்கட்டமாக பெரிய மார்க்கெட் இறைச்சி விற்பனை பகுதிகளில் உள்ள பழுதடைந்த கட்டிடங்களின் 51 கடைகள் கடந்த சில நாட்களுக்கு இடிக்கப்பட்டது. அதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்பதாக தெரிவித்தனர். மேலும் புதிதாக கடைகள் கட்டப்பட்டு தற்பொழுது இருப்பவர்களுக்கே மீண்டும் கடைகள் ஒதுக்கப்படும் என தெரிவித்தனர். இதையடுத்து வியாபாரிகள் சமாதானம் அடைந்தனர். இந்நிலையில் பெரிய மார்க்கெட் நேரு வீதி பகுதியிலும் காந்தி வீதி சந்திப்பிலும் முதல் மாடி கடைகள் மிகவும் சேதமடைந்துள்ளன. அந்த கடைகளை காலி செய்யுமாறு நகராட்சி அதிகாரி நேற்று மாலை கடைக்காரர்களிடம் கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த வியாபாரிகள் அனைவரும் மார்க்கெட்டில் மணிக்குண்டு அருகே இரவு ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினர். இதில் பல்வேறு சங்க நிர்வாகிகள், வியாபாரிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து வியாபாரிகள் போராட்டம் நடத்த ஒன்று கூடியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் கந்தசாமி அங்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பெரிய மார்க்கெட்டில் சேதமடைந்த பகுதிகள் மட்டும் இடிக்கப்படும், மார்க்கெட் முழுவதும் இடிக்கப்படாது. இது சம்பந்தமான வழக்கு விசாரணை வரும் 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. இதில் நகராட்சி தரப்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்கப்பட இருக்கிறது என்றார். மேலும் வியாபாரிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தவும் மார்க்கெட் தொடர்பாக இந்த குழு நகராட்சியிடம் பேசி தெளிவு கொள்ளுமாறு ஆணையர் கூறினார். இதனை ஏற்றுக்கொண்ட சங்க நிர்வாகிகள் சங்கத்திலும் 2 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு கமிட்டி அமைப்பதாக கூறி கலைந்து சென்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகர திருவிளக்கு பூஜை ஆகிய திருவிழாக்களை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருந்து சபரிமலைக்கு பக்தர்களின் பயன்பாட்டு தேவைக்கு ஏற்ப கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டும். வருகிற நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை 2 மாதங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை விழாவிற்கு புதுவை மாநிலத்திலிருந்து ஐயப்ப பக்தர்கள் சென்று வருவதற்கு ஏதுவாக புதுவை மாநில அரசு போக்குவரத்து துறை சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும். மட்டுமின்றி ஐயப்ப பக்தர்கள் தனித்தனி குழுவாக செல்வதற்கு அவர்களுக்கு வாடகை அடிப்படையிலும் பேருந்து வசதி செய்து தர போக்குவரத்து துறை மிக குறைந்த கட்டணத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்கான சிறப்பு இணையதளம் மூலம் பக்தர்கள் பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ள ஆவணம் செய்ய வேண்டுமென்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தமாக புதுவை மாநில போக்குவரத்து துறை செயலாளர், போக்குவரத்து துறை ஆணையர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து நமது மக்கள் கழகம் கட்சியின் நிறுவன தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி விடுதலையின் 71ஆம் ஆண்டு விழா மற்றும் கட்சியின் சார்பில் முன்னெடுக்க வேண்டிய கொள்கைகள் குறித்து விரிவாக உரையாற்றினார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாட்டு மன்றம், பட்டிமன்றம், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பேச்சு போட்டியிலும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஏராளமான நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது ஜெயந்தி மற்றும் 63ஆம் ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு 30/10/2025 அன்று மாலை புதுவை தேவர் பேரவையின் சார்பாக எண் 2 வில்லியனூர் மெயின் ரோடு விநாயக முருகன் அரசி ஆலை வளாகத்தில் அமைந்துள்ள பேரவை அலுவலகத்தில் பேரவைத் தலைவர் US தனபாலன் விளக்கேற்று புதுவை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் திருமகனார் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பேசினார். மேலும் மகளிரணி தலைவி தாமரை செல்வி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் தேவர் பேரவையின் நிர்வாகிகள் லக்ஷ்மண தேவர், ரத்னசாமி, முருகேசன், சந்திரன், செங்குட்டுவன், ராஜசேகர், முருகன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் தேவர் குரு பூஜை முன்னிட்டு புதுவை நோனாங்குப்பத்தில் அமைந்துள்ள உதவும் கரங்கள் மறுவாழ்வு இல்லத்தில் உள்ள பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் அனைவருக்கும் அன்றிரவு அசைவு விருந்து வழங்கப்பட்டது. மேற்படி நிகழ்ச்சிகளில் தேவர் பேரவையின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் புதுவை தேவர் பேரவையின் மூலம் அமையவுள்ள தேவர் அறக்கட்டளையின் ஆலோசனைக் கூட்டம்
சுதானா நகர் வஉசி வீதியில் அமைந்துள்ள தேவர் பேரவையின் கௌரவ தலைவர் ரத்னசாமி முருகேசன் அவர்களின் யோகா மைய அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் தேவர் பேரவையின் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. மேற்படி கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தலைவர் US தனபாலன் அவர்களின் தலைமையில் பேரவை நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் 2 பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் 30,000 வீதம், அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,30,000 மற்றும் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 50,000 வீதம், தலா 17 பயனாளிகளுக்கு ரூபாய் 8,50,000 என மொத்தம் ரூபாய் 8,83,000 பெறுவதற்கான அரசாணையை நேற்றிரவு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர். மாவீரன் வர்ணகுலத்தான் அவர்களை இந்திய பிரதேசத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரராக அறிவித்தமைக்கு மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு செங்கேணியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வர்ணாஸ்திரா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பரவதர் முன்னேற்ற பேரவையின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில பொருளாளர் தில்லை அசோக் தலைமை தாங்கினர். பாரத முன்னேற்ற பேரவை தலைவர் டாக்டர் தயாளன் முன்னிலை வகித்தார். பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் மற்றும் சமூக சேவகர் நாகை காளியம்மாள் அவர்கள் சிறப்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் மற்றும் நாகை மாவட்ட பாஜக தலைவர் விஜயேந்திரன் அவர்களும் மற்றும் பலர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். இதில் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் சுரா வெங்கடேஷ பெருமாள் நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சியை ராதிகா வெங்கடேச பெருமாள் தொகுத்து வழங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் தமிழகம் புதுவை முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாளில் மாநில செயற்குழு கூட்டம் நடத்த தமிழக பொறுப்பாளர்கள் நியமித்து உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் வன்னியர் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் புதுச்சேரி கவுண்டர்பாளையத்தில் உள்ள அன்சாரி துரைசாமி உள்ளரங்கத்தில் பாமக மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலும் வன்னியர் சங்க புதிய தலைவர் நரசிம்மன், தேர்தல் பணிக்குழு தலைவர் கிருஷ்ணராஜ், மாநில பொருளாளர் முகமது யூனஸ், பாமக ஆலோசகர் இளங்கோவன், சமூக முன்னேற்ற சங்க ஆலோசகர் சம்பந்த முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக பொறுப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் சேர்மன் அன்பழகன் மற்றும் மாநில மகளிர் சங்க செயலாளர் வழக்கறிஞர் ரஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து புதிதாக வன்னியர் சங்க மாநில தலைவராக நரசிம்மன், வன்னியர் சங்க மாநில செயலாளர் ஹரி என்கின்ற துரைசாமி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய செயல் தலைவராக ஸ்ரீ காந்தி ராமதாஸ் அவர்களை நியமனம் செய்த பாமக நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ்க்கு செயற்குழுவின் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக வெற்றி பெறும் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதற்கான பணிகளை நாம் செய்து வரும் சூழலில் அந்த பணிகளை தீவிரப்படுத்தும் வகையில் தொகுதி அமைப்பு விடப்பட்ட பூத் கமிட்டிகள் அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளும் கூட்டணி கட்சியில் நடைபெறும் அதிகார போட்டியால் இந்த ஆட்சி எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழும் சூழ்நிலையில் உள்ளது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி எந்நேரத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் மின்கட்டண உயர்வு, ப்ரீபெய்ட் மின் மீட்டர் பொருத்துவது ஆகிய செயல்களை மின்துறையை தனியார்மயமாக்கும் முயற்சியாகவே பாமக கருதுகிறது. ஆகவே இந்த அரசு அத்தகைய செயலை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸை அழைத்து மாநில பொதுக்குழு கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.